ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பாருங்கள், சூப்பராக எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்த ஃப்ளவர் சீட் தான் கொடுக்க போகிறேன். அதோட கொஞ்சம் வெஜிடபிள் சீடும் கொடுக்க போகிறேன். நான் போன வாட்டியே வந்து சொல்லியிருந்தேன், கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரம் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் இந்த வாட்டி என்னன்னாக்கா ஊருக்கும் அங்கே இங்கேன்னு அலைஞ்சதுனால கொஞ்சம் டிலே ஆகிப்போச்சு. சரி, ஓகே, நம்ம இப்போ என்னென்ன விதை வந்து கொடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ என்னன்னாக்கா எல்லாருமே நிறைய பேர் வந்து நம்ம போன வாட்டி வந்து அந்த வெஜிடபிள் சீட்லாம் கொடுக்கும்போது எனக்கு வந்து பால்சம் விதை கொடுங்கன்னு எல்லா கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக அந்த பால்சம் விதை தான் கேட்டாங்க. ஏன்னா நம்மளோட அந்த கார்டன் ஃப்ளவர்லாம் பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. குறிப்பாக வந்து பால்சம் விதை தான் ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ளவர் தான் சூப்பராக இருக்குது. எங்களுக்கு வந்து விதை வந்ததுமே எங்களுக்கு கொடுங்க சிஸ்டர்னு நிறைய பேர் கேட்டாங்க. நானும் வந்து ஒவ்வொரு டைம் வீடியோ போடும்போதும் அப்புறமேட்டு நான் கொடுக்குறேங்க, காய் வந்ததுக்கப்புறம் கொடுக்குறேன்னு. அது இப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா ஓரளவு காய் கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இனிமேல் நான் தொடர்ச்சியாக நம்ம எல்லாருக்குமே பால்சம் விதை, அப்புறம் கத்திரிக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. முக்கால்வாசி பேர் வந்து நிறைய பேர் அவுரி தான் கேட்குறாங்க. அவுரி, பால்சம் இதெல்லாம் கேட்டு இந்த வாட்டி தான் எனக்கு லக்காக வந்து நிறையாவே கிடச்சிருக்கு. சரி, ஓகே, எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நம்மளோட எண்ணம் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மாடி தோட்டத்துக்கு ஃப்ரீயாக வந்து சீட் கொடுக்கணும். எனக்கு கொஞ்சம் இடம் இருந்தாலும் இப்போ இல்லைனாலும் பிற்காலத்தில் வந்து நிறையா வந்து வெஜிடபிள் சீடு, நாட்டு ரக காய்கறி விதையாக வந்து நம்ம தோட்டத்தில் போட்டு, இப்போ வெளியில் வந்து 40 ரூபா 50 ரூபா ஒரு சீடு விற்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து 2 ருபீஸ் 5 ருபீஸ்க்கெலாம் வந்து ஒவ்வொரு செடியோட விதை அந்த மாதிரி கொடுக்கணும். ஏன்னா நானே இப்போ ஒரு விதை வாங்கணும் அப்படின்னாக்கா 50 ரூபா கொடுக்குறேன். இப்போ நானே வந்து ஒரு உழவர் ஆனந்துக்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஒரு வெண்டைக்காய் விதை வேணும்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5-6 விதை தான் எனக்கு கொடுத்தாங்க. அந்த 5-6 விதையை நான் வந்து என்ன பண்ணேன்னா போட்டு அதை தான் வந்து நான் பெருக்கி எல்லாத்துக்குமே நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். அது மாதிரி கொடுக்குற ஒரு விதையாக இருந்தாலும் சரி, 2 விதையாக இருந்தாலும் நீங்கள் அதிலிருந்து விதையை எடுத்து நிறைய பேருக்கு நீங்கள் கொடுக்கணும். இல்லை அட்லீஸ்ட் நீங்களாவது உங்கள் மாடி தோட்டத்தை ரன் பண்ண விதையை வந்து சேகரிச்சுக்கணும். எனக்கு வந்து நான் அப்படி தான் வந்து எல்லாருக்கும் பண்ணிகிட்ருக்கிறேன். சரி, நான் 50 ரூபாய்க்கு கொடுக்குற ஒரு செடியை வந்து என்னோடய தோட்டத்தில் போட்டு எல்லாருக்கும் ஒரு 2 ரூபா 3 ரூபாய்க்கு கொடுத்தனாக்கா ஒரு 10 செடி வாங்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு கற்பனை. அதனால் நான் இப்போலேருந்தே அதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து கை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைனாலும் நான் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு இதில் வந்து வெற்றி பெறுவேன். இப்போ இல்லைனாலும் என்னால் வந்து நான் எது முயற்சி பண்ணாலும் அதில் ஜெயிக்கணும்னு நினப்பேன். அது கண்டிப்பாக என்னால் இதில் வந்து சாதிக்க முடியும்னு நம்பிக்கையோடு கொஞ்சமாக போராடிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ வந்து எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் மாடி தோட்டத்தை ரன் பண்ணுங்கள். ஏன்னாக்கா நான் இந்த 2 ரூபாய்க்கு விதை கொடுக்குறேன், 5 ரூபாய்க்கு விதை கொடுக்குறேங்கிறது வந்து கூட எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு தோட்டம் வைக்கிறேன்னா என்னால் ஒரே ஆள் வந்து பார்க்க முடியாது. அப்போ வந்து நான் சர்வெண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். சர்வெண்ட் வச்சு எல்லாருக்குமே மாடி தோட்டத்தில் கொடுக்குறேன்னா அப்போ எவ்வளோ வந்து காய்கறி விதையெல்லாம் தேவைப்படும். அதே ஒரே ஆள் வந்து என்னால் பார்க்க முடியாது. அதுக்கான வந்து சர்வெண்ட்டு வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மினிமம் லேபராவது நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம பெருசாக சாதிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் ரொம்ப ஒரு கிஃப்டாக வந்தவர், என்னோடய வாழ்க்கையிலேயே கடவுள் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு கிஃப்ட்டுன்னாக்கா என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான். அவர் மட்டும்தான் எனக்கு வந்து இன்றைக்கி நான் செய்கிற எல்லா வேலையிலையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது பண்ணாத, இது பண்ணு அப்படின்லாம் சொன்னதே கிடையாது. உனக்கு என்ன தோணுது கரெக்டாக அது பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறனால தான் நான் இன்றைக்கி ஓரளவு கொஞ்சமாக சாதிச்சுக்கிட்டு வரேன். இப்போ ஒரு பொருள் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா அவங்க அனுமதி இல்லாமல் என்னால் வந்து வாங்கவோ கொடுக்கவோ முடியாது. இப்போ வந்து எனக்கு அவர் வந்து பக்கபலமாக இருந்து கொரியர் அனுப்புகிறாரு, கொரியர் பண்ணுறாரு, இதெல்லாம் பண்ணுறாருங்கிறனால தான் நான் இந்த அளவாவது ஓரளவு சாதிக்கிறேன். அவரோட துணை இருக்கும்போது நான் இன்னும் நல்லா பெருசாக சாதிப்பேன். இன்னும் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஷேர் பண்ணணும். நம்மளால் ஒரு 1000 பேர் மாடித்தோட்டம் வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை.
அதுலேருந்து இப்போலேருந்தே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குற ஃப்ரீ சீடு. இப்போ நம்ம வந்து என்னென்ன விதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பால்சம் விதையில் பார்த்திங்கன்னா ரெட்டு, வைலட்டு, பிங்க்கு, அதுக்கப்புறம் ஒயிட்டு இந்த மாதிரி தான் வந்து நான் கொடுக்க போகிறேன். பால்சம் விதையில் நான் ஸ்டார்டிங்கில் ஃபோட்டோ காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி இருந்து நிறைய கொத்து கொத்தாக பூ இருக்கும். இது எப்படின்னாக்கா நிறைய பூத்து குலுங்கி அதுக்கப்புறம் வந்து விதை வைக்கும்போது கம்மியாகிடும் பூ. அப்படி இருக்கும்போது அந்த பூ பூக்கிற நேரம் அந்த ஒரு 2 மாதத்துக்கு நம்ம கார்டனே அப்படியே ஒரு பூந்தோட்டமாக இருக்கும். நான் சரி ஓகே நம்ம எல்லாருக்கும் விதை வந்து ஷேர் பண்ணணுங்கிறதுனால தான் நான் கொஞ்சமாக விதை ஃபஸ்ட்டு வந்து வருதான்னு பார்க்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நிறைய விதை போட்டு வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 2 வாரத்தில் எனக்கு வந்து அதுவே வந்து நிறைய பேருக்கு கொடுக்குற அளவுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் வரிசையாக எல்லாருக்கும் கேட்குற அத்தனை பேருக்கும் வந்து என்னென்ன காய்கறி விதை இருக்குது, என்னென்ன பூச்செடி விதை இருக்குது அத்தனையும் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். வாங்கி நீங்களும் வந்து அதை 10 பேருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம கொடுக்குற அந்த ஒரு விதையை வந்து நீங்கள் 100 விதையா 1000 விதையா நீங்கள் தான் உற்பத்தி பண்ணி அதை நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி. இதெல்லாம் நாட்டு ரக காய்கறியெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் இப்போல்லாம் கிடைக்கிறதே கிடையாது, அழிஞ்சிக்கிட்டே வருது. அதனால தான் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணுங்கிறதுனால தான் இந்த வாட்டி நான் வந்து என்னென்னாக்கா யானை தந்த வெண்டை, வெள்ளை பருமன் வெண்டை, கத்திரி ரகத்தில் வந்து வைலட் கத்திரி, அப்புறம் வந்து லைட் வைலட் கத்திரி, வெள்ளை கத்திரி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பால்சமில் 4 வெரைட்டி போட போகிறேன். அவுரி சீடு கொடுக்க போகிறேன். அது இல்லாமல் வந்து என்னென்ன சீடு இருக்குது அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் அதோட சொல்லாமலே எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் வந்து ரெகுலராக பார்க்குறாங்கன்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு அந்த கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 வீடியோலேருந்து நமக்காக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை. ஏன்னாக்கா இது போன வீடியோவில் இல்லை, அதுக்கு 2 வாட்டி வந்து முன்னாடி போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அந்த 2 வீடியோவுக்கும் தொடர்ச்சியாக வந்து லைக் கொடுத்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நமக்காக வந்து கமெண்ட் பண்ண அந்த நபர்களுக்கு கொடுத்தது போக நமக்கு புதுசாக வர்ற சப்ஸ்கிரைபருக்கும் கண்டிப்பாக கொடுப்பேன். அந்த நான் இனிமேல் வர்ற வீடியோ போடுறதுலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலராக பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுத்தது போக மற்றவர்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்குறேன். எத்தனை பேருக்கு கொடுக்குறனாலும் எத்தனை பேருக்குனாலும் நான் கொடுக்குறேங்க. ஆனால் நமக்கு கமெண்ட் பண்ணி நம்ம சேனல் ரெகுலராக பார்த்து லைக் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அது யாருன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னா பெரிய ஷாக்கு. எப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நான் இப்போ தான் விதை போட்டு விட்டுட்டு எல்லா தொட்டிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டி 60 தொட்டிலையுமே 60 வெரைட்டி நாட்டு ரக காய்கறி விதையை தான் போட்டுட்டு அங்கேருந்து கொண்டு வந்து போட்டிருக்கிறேன். நல்லா முளைச்சி வர்ற டைமில் பார்த்திங்கன்னா சரியான மழை. எனக்கு இப்போ கொஞ்சம் என்னென்னா கொஞ்சம் மழை பெஞ்சிதுன்னா ஓகே, அது பரவாயில்ல. இது என்னென்னா திருச்சியில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அடித்து ஊற்றுது. அந்த தொட்டியில் இருக்கிற மண்ணெல்லாம் வெளியில் வந்துருச்சு கீழே. எனக்கு இப்போ விதை வந்து எல்லாமே தண்ணியோடு அடிச்சுட்டு போகுதா இல்லை முளைக்குதான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் ஒரு 2-3 நாள் கழித்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து வெண்டைக்காய் விதை, அப்புறம் கோழி அவரை சில இதெல்லாம் வந்து ஓரளவு கொஞ்சம் பெருசாகிடுச்சு. மற்ற அந்த குட்டி குட்டியாக ஒரு 1 வீக் கழித்து முளைக்கிற விதையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக அடிபட்டுருன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் கடவுளை கும்பிட்டுட்டே இருக்கிறேன். எல்லா செடியும் நல்ல மாதிரி வரட்டும். இதிலேருந்து நல்ல மாதிரி வந்தால் இன்னும் நிறைய பேருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்காக கமெண்ட் பண்ணி நமக்காக லைக் பண்ண நண்பர்களை வந்து யாருன்ட்டு மெசேஜ் போட்டுட்டு அவங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து சீடு கொடுப்பேன். அதுக்கப்புறம் புது நண்பர்கள் கேட்குறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து எனக்கு என்னன்னாக்கா இப்போ மெயினாக வந்ததுக்கு பாப்பா எக்ஸாம் முடிச்சுட்டு ஜெயாஸ் கார்டன் சிஸ்டருக்கு வந்து கொரியர் நாளைக்கு அனுப்பணும். அது எப்படின்னு வீடியோ போடுறேன். ஓகே, பாய் மக்களே.